ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல கிறிஸ்மஸ் வென்யூல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சக்கு அப்புறம் நம்ம மஹியாராவும் ஒரு ரெக்வஸ்ட் அங்க கேக்குறான். அந்த வென்யூ நடக்கும் போது அந்த டைம்ல நான் கொஞ்சம் வெளியில போலாமா? ஆமா, என்ன ஆச்சு மஹியாரா? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கான டைம் கிடைச்சா போதும், என்னால அந்த விஷயத்த ரிசால்வ் பண்ண முடியும். மஹியாரா, எனக்கு பிரச்சனை இல்ல, அது உன்னோட பிரேக் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அங்க இது கேட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா செக்கியோட அக்கா ட்விஸ்டே அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம செக்கிக்கு அதுக்கு பதிலா அங்க பிரேக்னு ஒண்ணு இருக்காது. என்ன மாதிரி ஒரு கியூட்டான பெரிய அக்கா கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்பா. இதனால நம்ம செக்கிக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமைன்னு. சீன்ல அம்மாமி கேக்குறா, யூமி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? லஞ்சுக்கு போலான்னு யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, கிறிஸ்மஸ் அப்போ ஓவரா நல்லா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என்னோட டிசிஷன் இப்போ மாறிச்சு. எனக்கு புரியுது. நம்ம மஹியாரா அவன் வரான் அத்தனை. இதை கேட்ட உடனே அவன் மண்டைய போச்சுங்கன்னே சொல்றான். மைலேடி, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்த என் முன்னாடி எடுக்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிங்க. நீங்க அடிக்கடி ஒரே சப்ஜெக்ட்ல அங்க ஃபெயில் ஆனீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கிரேட் எல்லாம் ஏன்னதுக்கு யாரு காரணம்? யூமி விடு, என்ன மன்னிச்சிரு, ஆளை விடுங்கடா அப்படின்னு அவ ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் நம்ம யூமியும் மஹியாரா கிட்ட கேக்குறா, அம்மா மஹியாரா, நீ தனியா அங்க போற, நீ ஓகேவா தானே இருப்ப? நான் ஓகேவா தான் இருப்பேன், என்னை பத்தி கவலைப்பட வேணாம். உதவி தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உன்கிட்ட கேக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம மஹியாராவும் போகும்போதே அங்க யோசிக்கிறான். எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சிட்டேன் என்ன பண்ணலான்னு. ஏன்னா இந்த விஷயத்த நான் கேட்காம அப்படியே விடுறதும் சரியில்லை. ஏன்னா அடிக்கடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி என் மைண்ட்ல இந்த விஷயமும் வந்துட்டு போகுது. அதனால இந்த பிரிட்ஜை நான் கிராஸ் பண்ணாம இன்னைக்கு நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஆள் அந்த இடத்துக்கு வரேன். அந்த இடத்துல அந்த மினாட்டோ அந்த லேடி அவங்க இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் எப்படி அங்க ரியாக்ட் பண்ணாரு? அவருக்கு ஏதோ பிஸியான வேலைலாம் இருக்கான், அதனால அவரால் இங்க வர முடியல. ஆனா உண்மையை சொன்னா நீ என்கிட்ட அப்படி அங்க சொன்னோனே நான் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டேன். ஏன்னா திடீர்னு உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ பேசணும் அப்படின்னு நாங்க சொன்னேன். நம்ம மஹியாராவும் அப்படியே அவங்கள பாத்துங்கன்னே யோசிப்பான். நான் இங்க வர சொன்னது மினாட்டோ ஒண்டி இல்ல, எங்க அப்பாவையும் தான். ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நான் காலேஜுக்கும் போக போறேன். அதனால எங்க அப்பா கூட இருக்கிறத பத்தியும் காலேஜை பத்தியும் நான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவர் இப்ப வரல. அங்க மினாட்டோவும் சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீ ரொம்ப குவைட்டானவன், உன்னால போல்டா பேச முடியாது அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா நீ ஒன்னும் அப்படி இல்ல. உண்மையா சொன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு எத்தனை நாளைக்கு தான் நானும் கம்முன்னு இருக்க முடியும்? அதனால கொஞ்சம் நானும் ஷெல்ஃபிஷா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கினேன். ஆனா நானே ஷாக் ஆயிட்டேன் நீங்க இங்க வருவீங்கன்னு. இல்லையா பின்ன, நான் லவ் பண்ண அந்த பர்சன் அவன் பழைய படியேல ஒரு மாதிரிதான் ஆள் இருக்கான். இப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா அதுக்காக வருத்தப்படாம என்ன பண்ணுவேன்? இதுலயே நம்ம ஆளுக்கு புரியுது மினாட்டோவுக்கு நம்ம ஹீரோவோட அப்பானா அவ்வளவு பிடிக்கும்னு. இல்லையா பின்ன, எனக்காக அவரு அவ்வளவு விஷயத்த பண்ணாரு. ஸ்டார்டிங்ல ஒரு ஒஸ்டான பர்சனா நான் ஹையர் ஆனேன். ஆனா அவரு கூட அங்க ஸ்டக் ஆயிட்டேன். நான் எவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே அவருதான். அவர் இல்லைன்னா நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். ஒரு பர்சனாவும் ஒரு மேனாவும் அவர் மேல எனக்கு பெரிய அளவுல ரெஸ்பெக்டும் இருக்கு. மஹியாரா, நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கலாமா? இது செல்ஃபிஷா தெரியலாம், இருந்தாலும் நீ இதை பண்ண முடியுமா எனக்காக? காலேஜுக்கு முன்னாடியே உன்னோட டேடு கூட ஒன்னா இப்போ வாழ முடியுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உண்மையை சொன்னா உங்க அப்பாக்கு ரொம்ப தேவையான ஒரு பர்சன்னா அது நீதான். நான் எதுக்காக இப்படி கேக்குறேன்னா, எப்பெல்லாம் அவரு உன்னை பத்தி பேசுவாரோ அவரோட முகத்துல அப்படி ஒரு ஸ்மைல் இருக்கும். அதனால தான் நான் இப்படி கேக்குறேன். எனக்கு தெரியும் நான் கேட்குற இந்த விஷயம் தாட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியும் உனக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் இப்போ நடக்கிற இந்த கான்வர்சேஷனை பற்றியும் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இவனும் கூட ஒரு டீலை போடலான்னு நான் வந்திருக்கல. இதுக்கு கூட உங்க அப்பா கிட்ட ஒரு பொய்ய சொல்லி தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க அப்பா கூட திரும்பவும் வாழ முடியுமா? நீ அப்படி பண்ணா நான் இதுக்கப்புறமும் உன்கிட்ட என்னோட மூஞ்சியை காட்ட மாட்டேன். அப்புறம் என்னோட அப்பாவை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஈவன் நான் என்னோட ஜாபையும் விடுறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு தெரியல நீங்க எதுக்காக இப்படி பண்ணணும், எதுக்காக இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கணும்னு. என்னால நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒன்றும் அங்க பண்ண முடியாது. உடனே நம்ம மினாட்டவும், ஆமா எதுக்காக உன்னால அப்படி பண்ண முடியாது? உண்மையை சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் நான் கிடையாது. இந்த மாதிரி ஹார்ட்டை மெல்ட் பண்ற மாதிரி பேசி நான் அதுக்கு மயங்கி போற மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், திரும்பவும் ஒரு நாள் நம்ம மீட் பண்ணணும், அன்னைக்கு ஃப்ரீயான்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் பார்ட்டியும் ரொம்பவும் நல்லாவே போகுது. அந்த இடத்துக்கு பிரசிடென்ட்டும் வந்துட்டு, பரவாயில்லையே மஹியாரா, நல்லாவே ஒர்க் பண்ண இருக்க. உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வென்யூக்கெல்லாம் என்னால வந்திருக்க
வந்திருக்கவே முடியாது. அதுக்கு காரணமும் நீங்க தான் பிரசிடென்ட். அட என்னப்பா நீ பிரசிடென்ட் அப்படின்லாம் சொல்ல வேணாம். எப்படியும் நெக்ஸ்ட் இயர்ல இந்த விஷயம் வந்து மாறி போயிடும். அதனால அப்படியெல்லாம் சொல்லாம பேரை வச்சு நீ தாராளமா சொல்லு. இதனால நம்மாளு டோமோ அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு ரொம்ப தைரியசாலியா இருப்ப அப்படின்னு நான் யோசிக்கல. எத்தோனே என் ஃபர்ஸ்ட் நேமா? அது ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, செக்கி வந்து என்னோட ஃப்ரெண்டு. சோ அதனால நான் உங்க ஃபர்ஸ்ட் பேரை எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி இப்போ இதுதான் விஷயம்னா உனக்கும் அப்படியே நான் சொல்றேன் மாக்கின்னு. சரி மாக்கி, உன்னோட வேலையை நல்லா பாரு. நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன். அங்க இதுக்கப்புறம் நம்ம அம்மாமி வர எல்லாரோட பார்வையும் நம்ம அம்மாமி மேல தான் இருக்கும். ஏன்னா அம்மாமி ஒரு மாடல் மாதிரியும் ஆக்ட்ரஸ் மாதிரியும் அவ்வளவு அழகா இருப்பா. அம்மாமி வந்தோடனே நம்ம யூமியை பத்தி தான் ஆளு கேட்பான். அம்மா யூமி எங்க? யூமி என் கூட தான் வந்தா. என்ன வாஷ்ரூம்ல அவளையே அவ பாத்துன்னு இருக்கா. அங்க யூமியும் வர நம்மால யூமியோட அழகை பார்த்து வியந்து போறான். ஏன்னா அவ ரொம்பவும் அழகா இருக்கா. அங்க யூமியும் வந்துட்டு அம்மாமி ஏதாச்சும் அப்படியும் எப்படியும் இங்க சொன்னியா என்ன? இல்லப்பா நான் அப்படியெல்லாம் சொல்ல. வேணும்னா அவன்கிட்டயே கேளு. ஆமா யூமி, அவ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. யூமி, இந்த ட்ரெஸ் உனக்கு உண்மையிலேயே கிரேட்டா இருக்கு. எனக்கு புரியுது. அதுக்கு மேல உனக்கு எதுவும் சொல்ல தெரியாதுன்னு. சரி இதையே நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அம்மாமியும் ரொம்ப அழகா இருக்கா. ஆனா யூமிய பார்க்கும் போதெல்லாம் என்னோட இதயம் அது வழக்கத்தை விட ரொம்பவும் வேகமா துடிக்குது. அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க எஸ்கியூஸ் மீ. அங்க மஹியாரா ஒரு செகண்ட் பயந்து போயிடறான். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம நீனாச்சி. அட நீனாச்சி, என்ன நீ இங்க தனியா இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் ஏதோ வரான் அப்படின்லாம் சொன்ன, என்ன ஆச்சு? அவன் வரான் அப்படின்னு சொன்னான். ஆனா கடைசி மினிட்ல என்னால வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க எல்லாருமே இங்க இருக்கும் போது உங்க கூட நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். அங்க இதுக்கப்புறம் நம்ம செக்கியும் வந்துட்டு மஹியாரா நீ போறதுக்கான டைம் ஆயிடுச்சுப்பா. அங்க மஹியாராவும் யூமிய பார்த்து சொல்றான். யூமி நான் போறேன் என்ன? இதுக்கப்புறம் பாட்டியை விட்டு ஆளு வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க அம்மாவும் இருக்காங்க. அங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஆமா நீ வந்து இங்க என்னடா பண்ணிருக்க பாட்டியை விட்டு? அம்மா நீங்க இத பத்தி கவலைப்பட வேணாம். பாஸ் கொஞ்ச நேரத்துக்கான பிரேக் கொடுத்திருக்காங்க. அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்க அம்மாவும் மஹியாரா என்ன விஷயம், எதுக்காக இங்க வர வச்ச? ஏதோ பேசணும்னு. அம்மா கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தவங்களும் இங்க வராங்க. பார்த்தா வர்றது நம்ம மினாட்டோவும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் தான். அங்க இத பாக்குற அம்மாவும் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதுக்காக எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் பொய் சொல்லிதான் உங்களை வர வச்சேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல பரவாயில்ல மஹியாரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் தெரியல ரெண்டு பேருமே அங்க பார்த்தோன்னே அப்படியே மூஞ்ச திருப்பிங்கன்னு கம்முன்னு இருப்பாங்க. அங்க மஹியாராவும் சொல்றான், அப்பா அம்மா ரொம்ப டைம் கழிச்சு நீங்க மீட் பண்றீங்க. இப்பயும் பேசாம நீங்க கம்முன்னு இருக்க போறீங்க. நான் என்ன சொல்லணும் கண்ணா? அங்க இதனால மினாட்டோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம மஹியாராவோட அம்மாவும் நானும் மஹியாராவோட அப்பாவும் இப்போ ஒன்னா இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதுக்கு ஒன்றும் தகுதி இல்ல. அங்க இத பார்த்த உடனே அம்மாவும், அப்பனா என்ன ஆச்சு? நீ அவளை நல்லா பாத்துக்கல, திரும்பவும் இன்னொருத்தங்களையும் நீ அழுவ வைக்கிறல? இல்ல உண்மையை சொன்னா உனக்கு தெரியல, உண்மையிலேயே உன்னால இதை புரிஞ்சிக்கவும் முடியாது. ஆமாண்டா, உன்னை பத்தி நீ என்னதான் யோசிக்கிற? பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த பிரச்சனையை டீல் பண்ணாம ஓடி இருந்தா இருக்க நீ. இப்போ நான் சொல்ற விஷயம்லாம் உனக்கு அந்த அளவுக்கு குத்துது, கஷ்டமா இருக்குன்னா அப்புறம் ஏன் கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்க? இப்போ நீ கத்ததான் ஆசைப்படுறனா தாராளமா நீ கத்தலாம். மஹியாரா நீ இதுக்காக தான் நீ என்ன வர சொன்னா நான் வந்து போறேன். ஏன்னா இன்னமும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி ஒரு போகும்போது மினாட்டோ அங்க தடுக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்க திரும்பவும் உங்க பையனை மிஸ் பண்ணுவீங்க இதே மாதிரி பண்ணா. என்ன பண்ணிருக்க இந்த இடத்துல என்ன சீஃப் அப்படின்னு சொல்லு. நீ இப்ப என்கிட்டயே பொய் சொல்லிருக்க, இதுக்கு என்ன ஆகும் தெரியும்ல? அங்க இப்படி அவங்க சண்டை போட ஆரம்பிக்க நம்மால ரெண்டு பேரோட கைய போச்சுங்கன்னு அப்படி கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸ்டாப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும். சின்ன வயசுல இவங்க எல்லாருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதை பத்திலாம் நம்ம ஆளு யோசிப்பான். ஆளுக்கு அழுகியா வரும். அப்பா அம்மா நான் உங்களுக்காக இன்னமும் படிக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல பிளே பண்ணணுமா? உங்களுக்காக நான் அதையும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு யாருமே இல்ல. இருந்தாலும் நான் என்னோட சர்க்கிள் பெருசாக்குவேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை நான் உருவாக்குவேன். எனக்கு நீங்க ஒருத்தர் ஒண்டி இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்ல. எனக்கு ரெண்டு பேருமே இருந்தா இருக்கணும். இல்ல நீங்க ரெண்டு பேருமே சேர மாட்டீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு யாருமே வேணாம். இந்த டைம்ல நம்ம யூமியும் ஓடி வரா. அப்பா அம்மா ஏதாச்சும் நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட அந்த விஷயம் அது இதுதான். அங்க பின்னாடி யூமியும் வர யூமியை பாத்துக்கின்னு நம்மளும் சொல்றான். அப்பா அம்மா நான் உங்ககிட்ட இதையும் சொல்லணும். நான் யூமிக்கு விழுந்துட்டேன். யூமிய நான் லவ் பண்றேன். இவதான் என் வாழ்க்கையில வந்த
முதல் ஃப்ரெண்டு, முதல் காதலு. இந்த பொண்ணு தான் எனக்கு டீச் பண்ணா எப்படி நம்ம லவ் பண்ணணும்னு. அப்பா, அம்மா உங்க 2 பேர்கிட்டயும் இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாமா? நம்ம ஒண்ணா இங்க போட்டோஸ் எடுக்கலாமா? அங்க அம்மாவும் பாத்தியா நம்ம பையன் என்ன கேக்குறான்னு. ஆமா, இந்த மாதிரி நம்ம பையன் ஃபர்ஸ்ட் முறை அவனோட ஃபீலிங்ஸ நம்மளுக்கு சொல்லியிருக்கான். அதனால அவன் என்ன ஆசைப்பட்டானோ அதை நம்ம கொடுக்கலாம். அங்க யூமி கிட்ட ஆளு சொல்றான், யூமி கொஞ்சம் எங்களை போட்டோ எடுக்க முடியுமா? உண்மையை சொன்னா போட்டோலாம் எனக்கு அந்த அளவுக்கு எடுக்க வராது. இருந்தாலும் அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்கப்பா. பின்னாடி தான் எல்லாருமே இருக்காங்க. குளிர்னால அவங்களோட நிலைமையும் மோசமா இருக்கு. அங்க நீனாக புரியல, நான் எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள வந்தேன்? அதுவா, உனக்கு போட்டோலாம் நல்லா எடுக்க தெரியும்பா, அதனால தான் உன்னை வர சொன்ன, போட்டோ எடு. இதே மாதிரி ரொம்பவும் வேற லெவலான போட்டோஸையும் அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாட்டியும் ஆரம்பிக்குது. அந்த பாட்டிலையும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க முன்னாடி தான் அந்த டாச்சிபானா அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த அந்த 2 பொண்ணுங்களும் இருப்பாங்க. நம்ம மஹியாராவும் கேக்குறான், ஆமா நீ அவங்க கூட திரும்பவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? உண்மையை சொன்னா இந்த விஷயத்த பத்தி நான் நிறையவே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல நான் அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டனால நான் வந்து ரொம்ப ஷெல்ஃபிஷா ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இங்க நான் பண்ண விஷயமும் சரியில்லாத மாதிரி இருக்கலாம். யூமி அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். நீ அவங்க கூட திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஏன்னா எங்க அப்பா அம்மாவால ஒன்னா சேர முடியாம போயிருக்கலாம். ஆனா உனக்கு ஒன்னும் அது லேட் ஆகல யூமி. இதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வருவாங்க. அதுக்குள்ள யூமியா அப்படியே ஸ்டாப் பண்றா, வெயிட் பண்ணுங்க சொல்லாதீங்க. உண்மையை சொன்னா இங்க மிஸ்டேக் என் மேலயும் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நீங்க அம்மாமி கூட போகும்போது நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டிருக்கணும், எதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்க, என்ன விஷயம்னு. ஆனா நான் அப்படி பண்ணல. அதனால மிஸ்டேக் என் மேலயும் தான் இருக்கு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்படியே அழுவ ஆரம்பிப்பாங்க. உண்மையை சொன்னா அவங்க 2 பேருக்குமே இதை பத்தி பேசணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, அதை சொல்றதுக்கான அந்த தைரியம் அது அவங்க 2 பேர்கிட்டயும் இல்ல. அட என்னப்பா அழுதுங்கன்னு, ஃப்ரெண்ட் ஆவீங்களா? சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறமும் பொய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நான் உங்களை விட மாட்டேன். என்ன அம்மாமி கட்டி அணைக்கிறா. அங்க பாட்டியும் ரொம்ப அருமையாவே போகுது. நம்ம டோமும் பிரசிடென்ட்டும் அங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பாட்டி உங்க எல்லாராலையும் ரொம்ப அருமையாவே போச்சு. இதுக்கப்புறம் போற வழியில அவ போட்டோஸ் எல்லாம் பாப்பா. ஆமா என்ன பண்ணிருக்க? அந்த வெண்ணுல எடுத்த போட்டோஸ பாக்குறேன். இது எல்லாத்துலயும் நான் ஸ்மைல் பண்ணிருக்கேன். ஆமா கியூட்டா இருக்குல்ல. உண்மையை சொன்னா இந்த போட்டோஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. இதனால அதை பத்திலாம் நம்ம யோசிப்போம், மெமரிஸா வரும். எனக்கு ஏற்பட்ட விஷயத்தினால இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் நம்ம யூமி தான். யூமி உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஐ லவ் யூ. என்ன சொல்ற? ஒரு ஃப்ரெண்டா தானே நீ சொல்ற, இல்ல அதுக்கும் மேலையா? யூமி நான் சொன்ன மீனிங் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி மீனிங்ல. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், நம்ம 2 பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா என்னதான் அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையுமே நான் உனக்கு கொடுப்பேன். யூமி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்க முடியுமா? எனக்கு தெரியும் எனக்குள்ள அந்த அளவுக்கு எதுவுமே ஸ்பெஷலா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு தகுதி உள்ள ஒரு பையனா நான் மாறுவேன். அங்க இப்படியெல்லாம் சொன்னோன்னே அவளுக்கு அழுகியா வரும். அம்மா என்ன ஆச்சு? நான் இதுக்குதான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், எப்படா சொல்லுவேன்னு. நீ சொல்லிட்ட. நான் அழுகுற மாதிரி உனக்கும் அழுகியா வரும்னு எனக்கு தெரியும். ஆமா நம்ம 2 பேருமே ஒரு கிரை பேபியா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபீலிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ அப்படி சொல்லும் போது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோ நம்ம கிட்ட சொல்றான், இப்படிதான் ஒரு ஃப்ரெண்டா இருந்து நாங்க 2 பேருமே லவ்வரா மானோம். எங்க கதையும் இப்பதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு. வீடியோக்கு லைக்க போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.